உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போவது குரு பகவான். குரு பகவான் நம்முடைய ஜாதகத்தில், நம்ம ராசி கட்டத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு பகவான் தான் அவர் வாழ்க்கையை குறிப்பிடுகிறார். பொதுவாகவே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், திருமணம் எப்போது நடைபெறும், நம்ம வாழ்க்கை நல்ல வசதியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் இந்த குரு பகவான் தான் பேசுகிறார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் குரு பகவான் லக்னம் என்று குறிப்பிடக்கூடிய இடத்திலிருந்து எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோ. இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால்தான் உங்களுக்கு செல்வ செழிப்பு வருது. கோடி கோடியாக பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தில் குரு பகவானுடைய அருள் இருந்தால்தான் கோடி கோடியாக பணம் வரும். குடும்பத்தில் பெரியவங்க ஆரோக்கியமாக இருக்கணுமா, அப்போ நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கணும். படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், நமக்கு ஒரு ஆசிரியர் நல்ல வழிகாட்டணும், லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா அங்கே குரு பகவான் அருள் வேணும். நம்ம ஜாதகத்தில் இந்த குரு பகவானுடைய அருள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? உங்க ஜாதகத்துல சிம்ம ராசியில குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்க, சிம்மத்தில் குரு இருந்தாலே அற்புதமான பலன். வாழ்க்கையில மிக உயர்வுகளை நம்ம டச் பண்ணியே தீர்வோம். அதுவும் மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அவருக்கு சிம்மம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கு. 5வது ஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர். மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி அந்த குரு பகவான். உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திற்கு அதிபதி அந்த குரு பகவான். அந்த பாக்கிய ஸ்தானாதிபதியே பஞ்சமத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அற்புதமான குழந்தைகள் அமைவார்கள். யாருக்கெல்லாம் சிம்ம ராசியில குரு பகவான் இருக்கிறாரோ அவர்கள் வேதங்களில் ஈடுபாடு உடையவர்கள், மந்திரத்தில் ஈடுபாடு உடையவர்கள். எப்ப பார்த்தாலும் ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது எங்கேயாவது ஒரு விஷயம் சொன்னா அதை அப்படியே இவங்க உள்வாங்கிக்கிடுவாங்க. வெளியே ஒரு நல்ல பேச்சாளர், அவர் பேச்சில் சில விஷயம் பிடிச்சிருக்கு, அப்படியே உள்வாங்கிக்கிட்டு இவர்கள் அதன்படியே அதை போலவே இவர்கள் பேசுவார்கள். ஒரு பேச்சாளர் இருக்காரு, மற்ற பேச்சாளர்கள் பேச்செல்லாம் கேட்கிறாரு, அவருடைய நல்ல விஷயத்தை உட்கிரகிச்சுக்கிட்டு இவர் போய் பேசுவார் பாருங்க மேடைகள்ல. அங்க இவர் கருத்துக்களாக எடுத்து சொல்லுவார், தன் கருத்தாக எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல பிரசங்கம் பண்ணுவார், நல்ல குழந்தை அமைப்பு இவர்களுக்கு. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. சிம்மத்தில் குரு இருந்தால் குழந்தை பாக்கியம். அந்த குரு நல்லபடியாக இருந்தாலும் சரி, வக்கர குருவாக இருந்தாலும் சரி. இப்போ குரு வக்கரமா இருக்காரு அப்படின்னா நீங்க என்ன, சுயம்பாக முளைத்த சிவன் இருக்காரு பாருங்க, சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்றோம், ஐயாரப்பன் சொல்றோம். அவர்கள் எல்லாம் இந்த தெய்வங்களை பார்த்தீங்கன்னா சுயம்புவாக வந்த சிவனாக இருப்பார்கள். சுயம்பு தெய்வங்களை வழிபட, மகான்களை வழிபட வேண்டும், ரொம்ப முக்கியம். சிம்மத்தில் ஒருத்தருக்கு குரு இருக்கு, அது வக்கரமாக இருக்கு, மகான்களை வழிபட வேண்டும். ஒரு உங்க ராசியில இப்போ குரு பகவான் உட்கார்ந்துட்டார், நீங்க சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்க, ராசியில குரு பகவான் இருக்காரு, நல்ல ஒழுக்கம் இருந்தே தீரும். வாழ்க்கையில உயர் பதவியை நீங்க அடைஞ்சே தீருவீங்க, அது சந்தேகம் இல்ல. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்குங்க. உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் குழந்தை பாக்கியம் மிகச்சிறப்பாக அமையத்தான் செய்யும். அந்த குழந்தையும் வாழ்க்கையில் உயர்நிலைக்கு வரும், நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கும், இல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுடைய பினான்சியல் பொசிஷன் நல்லா இருக்கும். உங்களை விட உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பினான்சியல் ரொம்ப நல்லா இருக்கும், படிப்புலையும் நல்லா வருவாங்க. அப்போ இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம். அப்போ சிம்மத்துல குரு இருக்காருன்னா மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது அதனுடைய பலனும் மிகச்சிறப்பாக இருக்கு. எப்ப பார்த்தாலும் மந்திர ஒலிகள் கேட்பது, சிலருக்கு கர்நாடக சங்கீதம் கேட்பதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். சிம்மத்தில் குரு இருக்கக்கூடிய பலரை பாருங்க, கர்நாடக சங்கீதம் கேட்பதில் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. பல நல்ல விஷயங்களை கேட்பாங்க, ஆனால் தன்னுடைய கருத்துல உறுதியா இருப்பாங்க. நான் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் அடுத்தவர்களுடைய ஆலோசனையெல்லாம் கேட்பாங்க. சிம்மத்துல குரு இருக்கக்கூடியவங்க ரொம்ப நுட்பமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன். மற்றவங்க கருத்துக்களை கேட்பாங்க, அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. தன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பண விஷயத்துல ரொம்ப உறுதியா இருப்பாங்க, ரொம்ப சேமிப்பு எண்ணம், நல்ல சேமிக்கணும்னு இருக்கும். சேமிக்கிற பணத்தை எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செலவிடுவார். இவங்களுடைய உயிர் மூச்சாக இவருடைய பிள்ளைகள் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. தன்னுடைய குழந்தைய கட்டிய மனைவியை விட தான் பெற்ற பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. லைஃப் பார்ட்னரை விட பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம்
முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்த பிள்ளைகள் வாழ்க்கை எப்படியே உயர்த்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தந்தைக்கு சிம்மத்துல குரு இருக்கு. தன்னுடைய பையனை நல்ல உயர்த்தணும், தன்னுடைய மகளை நல்ல உயர்த்தணும், நல்ல திருமணம் பண்ணி கொடுக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பலருக்கு சிம்மத்தில் குரு. ஆக அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல தந்தை அமைகிறார். சிம்மத்துல குரு இருக்கக்கூடிய பலருக்கு பாருங்க, நல்ல தகப்பன். அவங்க அப்பா ஒண்ணு அரசுல உயர் பதவியில் இருப்பாரு, வருவாய் துறையில் இருப்பாரு, எப்படியாவது பலருக்கு நல்ல பொசிஷன்ல அப்பா இருந்திருப்பார், உயர் பதவிகளில் அப்பா இருந்திருப்பார், நல்ல மனிதர் என்று பெயர் பெற்றவராக இருந்திருப்பார். சிம்மத்தில் குரு இருக்கிறவருடைய தந்தை அப்படி உயர் நல்ல பதவிகள், நல்ல பொறுப்புகள், நல்ல பெயர் வாங்கியவராக. அதே மாதிரி எஜுகேஷன், நினைக்கிற எஜுகேஷன் படிக்க முடியும். என்ன தடை இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்கல்வி இருக்கிறார்கள். சிம்மத்தில் குரு இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்கல்வி மிகச் சிறப்பாக அமைகிறது. அதுல சந்தேகம். நான் முதலில் சொன்ன சத்புத்திர பாக்கியம் எப்படி இருக்கு பாருங்க அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு. என்னுடைய கௌரவம் எனக்கு முக்கியங்க அப்படிங்கிற ரொம்ப உறுதியா இருக்காங்க. எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில கண்டிப்பா புகழ் வந்தே தீருங்க. சிம்மத்துல குரு இருக்கக்கூடியவர்களுக்கு ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் சிங்கத்தை சொல்றாங்க பாருங்க. அப்படித்தான் சிம்மத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள். இவங்க பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட எதிரிகளையும் வெல்வார்கள். சில அமைதியா இருப்பாங்க மாதிரி தெரியும். எல்லா விஷயத்தையும் உட்கிரகிப்பார்கள். எந்த இடத்துல ஓங்கி எழணுமோ அப்படி ஓங்கி எழறாங்க. பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சாதிக்கிறார். நல்ல மனைவி அமைகிறாள். அது மிக முக்கியம். மனைவி அமைந்த பிறகு வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம். தொழில் செய்வதில் விருப்பம், ஓயாமல் உழைக்கக்கூடிய ஒரு தன்மை, சோம்பேறித்தனமே கிடையாதுங்க. ஓயாமல் உழைக்கக்கூடிய தன்மை, எப்பொழுதும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்த குரு பகவான் சிம்மத்தில் குரு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் ஒருவேளை மகம் நட்சத்திரத்தில் இருந்தால் அப்ப என்ன ஒண்ணு ஆகுதுன்னா உங்க பிள்ளைகள் பலர் மருத்துவத்துறையில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பிள்ளைகளுக்கு சிலருக்கு உடல் நலத்தில் பாதிப்பும் உண்டு. ஆனால் சிம்மத்தில் குரு இருந்தால் வாழ்க்கையில உயர்நிலை பெறக்கூடியவர்கள் தான் பல பேரும் உயர்ந்த நிலையை பெறுகிறார்கள். சிம்மத்துல குரு பகவான் இருக்கக்கூடியவர்கள் மலை மீது இருக்கக்கூடிய சிவனை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கும். மகான்களை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கும். இவ்வளவு நேரம் நம்ம ராசியில இந்த குரு பகவான் நம்ம லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தா எந்தெந்த ராசியில இருந்தா என்ன பலன் நம்ம சொல்லிட்டு வரோம் பாருங்களேன். இந்த குரு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நம்ம வாழ்க்கையில தருவார், நல்ல குழந்தைகளை தருவார், நல்ல எண்ணங்களை தருவார். அப்ப இந்த குரு பகவானை நம்ம மேன்மைப்படுத்தணும். நம்ம வாழ்க்கை ரொம்ப சுகபோகமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லவங்கன்னு பேர் எடுப்போம் சொசைட்டியில. அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை அதிகம் பயன்படுத்தணும். நவரத்னங்கள்ல புஷ்பராகம் இருக்கு பாருங்களேன். இந்த புஷ்பராகத்தை ஆள்காட்டி விரல்ல மோதிரமா போடணும். தங்கத்துலதான் அதை மோதிரமா போடணும், வெள்ளியில போடக்கூடாது. புஷ்பராகம் டாலர் போடலாம், புஷ்பராகத்துல தோடு போடலாம். அப்படி எல்லோ சஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் பயன்படுத்தணும். வெள்ளை புஷ்பராகத்தை பயன்படுத்தக்கூடாது, எல்லோ சஃபையரை பயன்படுத்தணும். குரு பகவானுக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை வியாழக்கிழமைகளை அணிவித்தோமானால் இந்த குரு பகவானுடைய அருள் கிடைக்குது. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை அணிவிக்கணும். வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை நாம பெற முடியும். எந்த துறையில் நாம சாதிக்கிறோம்னாலும் இந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் பல்வேறு துறைகளில் சாதிக்க முடியும். ஜாதகத்துல குருவும் ராகுவும் சேர்ந்துடுறாங்க. குருவும் கேதுவும் சேர்ந்தால் கேளை யோகம்னு பேரு, செல்வ செழிப்பு வரும் சொல்றாங்க. குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டாள யோகம்னு அர்த்தம். தெய்வ நம்பிக்கை குறைஞ்ச போது பல தவறுகளை செய்யறோம். செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பிறக்கக்கூடியவர்கள் பலருக்கு பாத்தீங்கன்னா குரு ராகுவுடைய தொடர்பு ஏற்படுகிற போதுதான். உங்க ஜாதகத்துல எங்க குரு இருக்காரோ அது மேல ராகு போகும் போதோ, உங்க ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகு இருக்கிறாரோ அதன் மீது குரு போகும் போதோ செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகுது. அப்படி நிறைய நன்மைகள் குரு பகவானால சொல்லிக்கிட்டே போலாம். அந்த குரு பகவானை வழிபட புத்திரவாக்கிய பிரச்சனைகள் இருக்காது. ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துறவங்க எல்லாம் வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். உங்கள்ட்ட வரக்கூடிய மருத்துவ பயனாளிகள் மிகச்சிறந்த பயனை பெறுவார்கள், நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெறுவார்கள், குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும். ஆக குரு பகவானை வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வரும். மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்தால் பல பிரச்சனைகளை தருகிறது. ரொம்ப கவனமா பார்க்கணும். மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானோடு குரு பகவான் சேர்கிற போது பெரிய பிரச்சனை வருகிறது. அதே போல மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சனி சேர்ந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வருகிறது. அப்படி குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அற்புதமான பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரங்களை பின்பற்றுகிற போது நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. ஆகவே அந்த குரு பகவான் அருளினால் உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.